அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை தி. ஜானகிராமன் சிறுகதைகள் முழு தொகுப்பு. இதன் பதிப்பாசிரியர் சுகுமாரன் அவர்கள். முதல் பதிப்பு 2014 வந்திருக்கு. காலச்சுவடு பதிப்பகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த நூல் 1127 பக்கம் இருக்குது. இது உள்ளே என்ன இருக்குன்னா, அவருடைய 8 சிறுகதை தொகுப்பு தனியாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் தொகுப்பில் வராத சிறுகதைகள் ஒரு 13 இருக்குது. அப்புறம் பின் இணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கதைகள் எந்தெந்த நாளிதழில் வந்துச்சு அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிறுகதை எப்படி எழுதுவது அப்படின்ட்டு அது ஒரு தனியாக ஒரு 4-5 பக்கம் இருக்கும். அப்புறம் அந்த ஒரு கதையை பற்றியும் ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. ஆசிரியருடைய முன்னுரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பகுப்பாசிரியர் இருக்கார் இல்லையா, பதிப்பாசிரியர், அவருடைய தகவலும் இதில் இருக்குது. அப்புறம் நூலாசிரியருடைய தி. ஜானகிராமனுடைய வாழ்க்கை குறிப்பு அதையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தலைப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு கதையை பற்றியும் அங்கங்கே அதனுடைய முன்னுரை மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இவருடைய எல்லா சிறுகதையும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சுந்தரராமசாமி அவர்கள் கூட இந்த நூலை பற்றி ஒரு முன்னுரை கொடுத்துருக்காரு சைடில். அதுவும் இருக்குது. அப்புறம் இந்த கதைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய வாழ்க்கை தரம், ஒழுக்கம், தர்மத்தின் நிலை, அதை எல்லாத்தையும் ஒரு கதையிலையும் சொல்லியிருக்காங்க. எல்லா கதையுமே குறைந்தபட்சம் ஒரு 20 பக்கமாவது இருக்கும். இதில் ஒரு கதையும் நீங்கள் படிக்க அந்த காலத்திலேயே போய் வாழ்ந்த மாதிரியும் இருக்கும். அப்புறம் இந்த எல்லா கதையும் பார்த்திங்கன்னா 1950 அவர் எழுத ஆரம்பித்ததுலேருந்து எல்லா கதையும் தொகுத்ததில் வழங்கியிருக்காங்க. நம்ம தனித்தனியாக போய் தேடி அவருடைய தொகுப்பை வாங்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு தொகுப்பை வாங்கிட்டாவே அவருடைய எல்லா சிறுகதையும் இதில் வந்துடுது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தொகுப்பு எடுத்து படித்தேன். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. எல்லா கதையுமே ரொம்ப சிறப்பு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த நூல் வாங்கிடுங்க. இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அத்தனை கதை இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 107 சிறுகதை இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஸோ இந்த நூலை வாங்கி கண்டிப்பாக எல்லோரும் வாசிங்க. அனைவருக்கும் நன்றி.